சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா, இந்த கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல அகிலத்திரட்டு பாராயணம் பண்ணக்கூடிய அந்த நம்முடைய அசோக் ஐயா இருக்காரு. அவர் எப்பவுமே அகிலத்திரட்டு இல்லாம அவர் உறங்க மாட்டார். எப்பவுமே அகிலத்திரட்டை வச்சு பாராயணம் பண்ணக்கூடிய அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஐயா. ஐயா அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. அது உண்மையிலே ஒரு வகையில பாராட்டணும். ஏன் தெரியுமா? அவருடைய உணர்வு சம்பூர்ணன் வைகுண்டம் என்ற இது, அதாவது அவர் விவேகானந்தன் அவர்கள் நூல் எழுதும்போது எப்படி பண்ணிருப்பாருனாகி தத்துவமசின்னு சொல்லிக்கிட்டு வச்சிருப்பாரு. எப்படின்னாக்கி இவர் மனிதன் நாராயணர் ஆகலான்னு சொல்லிட்டு சில உதாரணத்தை சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன ஒரு நூலுடைய பின்வளைவுகள் இவங்க அந்த நூல் எழுதப்பட்டதின் பின்வளைவு என்னது இவங்க இந்த அசோக்குமார் அவர் தான். இவர் என்ன சொல்லிட்டாரு, இப்ப நினைக்கிறாரு ஒரு மனிதன் நாராயணர் ஆகலான்னு. முதல்ல அவர்கிட்ட முதல்ல அவர் நமக்கு எழுப்பி இருந்தது என்னன்னாக்கி என்ன கேள்வி, திருமொழி சீதையாளுக்கு சிவதலம்ங்கிறது சாமிதோப்பேடு. ஆனா அவர் வாசிச்சது எப்படி வாசிச்சாருன்னா ஜெகதலம்னு வாசித்தார். காப்பி அடிச்சிட்டாரா? அதுலயே காப்பி அடிச்சிட்டாரு. அவர் எங்க இருந்து காப்பி அடிச்சிட்டாரு? ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு. அதாவது உண்மையில ஸ்டிக்கர் அங்க ஒட்டிட்டாரு. என்னெல்லாம் அதனால ஐயா நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை விடுங்க ஐயா. அதுக்கப்புறம் அந்த பதமே ஒண்ணு கேட்டீங்களா ஐயா? எங்க உண்மை ஊர்ல என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. பதமே 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 பால் கடலின் பாலை வாங்கி அகமே கொள்ளும் போதையா. பதமே பதம்னாக்கி பதமுடுன்னு சொல்லும்ல, நீர். பால் கடலின் பாலை வாங்கி, நீரான பால் கடலின் பாதை வாங்கி நீ குடின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாயாருக்கு சொல்லக்கூடியதான். சரியா ஐயா? சரி. இனி அவரு ஒரு சொல்லியிருந்தாரு, என்ன குற்றச்சாட்டி சொல்றது, 1/2 மணி நேரத்துல ஒரு பக்தனை உருவாக்கியிருக்கேன். நான் என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுமான்ட்டு, நான் ஒரு 150 பேருக்கு சமாதி கட்டியிருப்பேன், நான் 150 கல்யாணம் நடத்திருப்பேன். இதான் சொன்னாரு. இவர் பக்தன் ஆனு ஒரு வாரத்தை சொல்ல முடியல. அதாவது கடையில போய் கடுகு இருக்கான்னு கேட்டா ஜீரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இதயத்துல இறைவனை எழுந்தருள செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்லணும், நானும் ஆக்கியிருக்கேன்னு சொன்னா நம்ம பெருமைப்படும், சந்தோஷப்படும். நான் என்னுடைய சாதனை என்னெல்லாம், நான் ஒரு 1000 பேருக்கு சமாதி கட்டியிருப்பேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஐயா 1000 பேர்ல எத்தனை பேர் நாராயணர் ஆனாங்கிற தகவல் சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஐயா நீங்க நாராயணன் ஆயிட்டீங்களா அதையும் சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. தத்துவ மசீதுல நீங்க ஆயிருக்கணும் இல்லையா? விவேகானந்தன் அவர்கள் எழுதிய நூல்களின் பிரதிபலிப்பு இல்ல நீங்க. அதனால அந்த தகவலையும் சொல்லுங்க. அப்புறம் நம்ம பால பிரஜாதிபதி அடிகளார் ஒரு வீடியோ ஒண்ணு கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோ கிளிப்பிங் கூட நான் கொடுக்குறேன் கீழே. எப்படின்னாக்கி அவரு வைகுண்டர் என்ன செஞ்சிருப்பாரு, 2 ஆண் மக்களை பெற்றார். அந்த ஆண் மக்கள் யார் யார் என்ற விவரம்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நாங்களும் நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிடுவோம் ஐயா. நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். எப்படி என்றால், முலையிலே பொன் மகர பாலை உமிழ்ந்துன்னு சொல்லி இதுதான் சரி என்று நீங்க ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தீர்கள். உண்மை உருவில் என்ன செய்கிறது என்றால், மூலையிலே பொன் மகர பாலை உமிழ்ந்து. பொருள் தெரியுமா ஐயா? பொன் மகர பால் என்பது அவர் பெற்ற அருள் ஞான விஞ்சை. புரிஞ்சா? அந்த ஞான விஞ்சை என்ற பாலை உமிழ்ந்துங்கிறதா உண்மை உருவில் சொல்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற 3ஆம் தர கருத்து எங்கள் உண்மை உருவில் கிடையாது கிடையாது கிடையாது. பால ஜனாதிபதி அவர்கள் வாகைப்பதியல் வச்சுக்கிட்டு என்ன எழுதுனாங்களா, அருளூர் எழுதுனாங்களா. யார் எழுதுனா? வேளாண்டி என்பவர் எழுதினார் என்று ஒரு பதிவை பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் ஐயா. அப்போ நீங்கள் இப்பொழுது நாராயணர் ஆகிவிட்டீர்களா இல்லையா என்பதை சொல்லுங்கள். இன்னொன்னு, இந்த ஐயா வைகுண்டசாமி யூடியூப் சேனலுக்கு மிக தாழ்மையான வேண்டுகோள். நீங்க பொறுப்புள்ளவர், உங்களுக்கு 26,000 சப்ஸ்கிரைபர் கடவுள் கொடுத்திருக்கார். ஆனால் நீங்கள் இதுவரை அவதார செய்தியை நீங்கள் வெளியிடவே இல்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஐயா? ஒரு நபர் இல்லையா அவதார செய்தியை சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்றைய பொழுதுல நம்ம சில விஷயங்கள் பேசணும். ஆமா. அப்ப 30 வருடமாக இந்த பாராயணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அசோக்குமார் ஐயா. ஆமா. அவர் இந்த நம்ம ஐயா வைகுண்டசாமிங்கிற யூடியூப்ல கூட அவரோட வாய்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாரு. அவருடைய ஸ்பீச் நம்ம வாய்ஸ் மூலமா தான் கேட்டு அதுல நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமா. மீதி கொஞ்சம் கேள்வி கேட்டிருந்து. இப்ப கேட்டுருவோமா ஐயா? கேட்டுருங்க ஐயா. ஐயா 30 வருடங்களாக ஏடு வாசித்து புகழ் பெற்ற அசோக்குமார் அவர்களே,
உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறோம், நீங்கள் விடயங்கள் தருவீர்கள். அதாவது சம்பூர்ண தேவன் நாராயணன் ஆகிறார், அதன் பின்பு நாராயணர் வைகுண்டம் ஆகிறார். ஏன்னாக்கி அந்த ஏடு என்ன சொல்லுது? நாராயணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்தேன்னு சொல்லுது. அப்ப என்ன வரணும்? யார? ஃபர்ஸ்ட் சம்பூரண தேவனாய் இவர் மாறுவாரு, அடுத்தது நாராயண சம்பூர்ண தேவர் நாராயணா மாறும். ஓகே, இல்லன்னா அந்த நூலுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி. இப்போ நாராயணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்தேங்கிறதுக்கு முடியாது இல்லையா? முடியாது. அப்போ இன் பிட்வீன்ல ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஒரு 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 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அப்ப சம்பூரணன் நாராயணர், நாராயணர் வைகுண்டம். அப்ப தானே கரெக்டா வரும், வாதங்கள் கரெக்டா வரும். நேரடியாட்டு போய் இவர் வைகுண்டர் ஆக முடியாது. இந்த வரிக்கு பூரா அடி வாங்கிக்கிறோம் இல்லையா? நாராயணர் ஆகிட்டு தான். ஆமா. அப்போ இப்ப என்னன்னா அந்த ஏட்டுல காட்டி தரணும். இப்போ நான் படிச்ச ஏட்டுல பக்கத்தை காணும், நீங்க படிச்ச ஏட்டுல பக்கத்துல இருந்துன்னா அந்த வரிகளை காட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடும் ஐயா. அவர் டாம் நடிப்பாரு, 30 வருஷமா அனுபவம். எப்படி எடுக்கிறாங்க வரட்டு, நல்ல இதை நம்ம வரவேற்பு, மக்கள் அறிஞ்சுக்குவாங்க. சிவன் ஆதியிலே திருமானுக்கு கொடுத்த வரத்தின்படி யுகத்துக்கு யுகம் உத்தமனாக நாரணர் பிறக்க வேண்டும். அதையும் அந்த ஏட்டுல நீங்க காட்டி தரணும். அது ஆமா, அதுக்கெல்லாம் நீங்க பதில் வச்சிருப்பீங்க. ஓமானம் இல்லாமல் நேரடியா காட்டி தரணும். என்னையா? இல்ல, அது முக்கியமான கேள்வி. அவரு 30 ஆண்டுகளா இருக்கிறதால அவருக்கு ஆதி முதல் அந்த வரை ஆமா அப்படி தண்ணி மாதிரி வரும். கலி என்றால் என்ன? மிகப்பெரிய ஒரு கேள்வி. கலி என்றால் என்ன? இந்த கேள்வி நம்ம அங்கேயே வச்சிருந்தோம், எதுக்கும் பதில் வரல. ஆமா, அங்க இருந்து நம்ம யாரு பால ஜனாதிபதி ஐயாவுக்கும் வச்சிருந்தோம். இதுவரைக்கும் அங்க இருந்து எந்த பதிலும் வரல. சிவா அரகரா என்றால் என்ன? ஆமா, இது நம்ம வச்ச. மௌனி கல்யாணம் என்றால் என்ன? இது நான் பெரிய பெரிய கல்யாணம் நடத்தக்கூடிய இந்த ஐயாவளி அன்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டு கேட்டு பாக்குறேன், எல்லாரும் மௌனமாவே போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பதில். கிருஷ்ணனின் பொன்கூட்டு சடலம் என்றால் என்ன? சொல்லிடலாம், பொன்கூட்டு சடலம்னு சொல்ல. அது என்னது? அது ரத்தமும் சதயமானதா? அது என்னது? அதை பற்றிய விளக்கம் தேவை, அதான் முக்கியம். இந்த காலகட்டத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு இது. இப்போ ஐயா, இப்ப சாமி தோப்புல எப்பவும் மயக்க பிடிச்சு என்ன செய்வாங்க? ஏசிக்கிட்டே இருப்பாங்க. யாரை பற்றி? பொன்கூட்டு சடலத்தை எடுத்துட்டான், 2 லைன் எடுத்துட்டானே. அவங்க தரப்புல பொன்கூட்டு சடலம்னு என்ன ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லையா? இது எத்தனை ஆயிரம் பாராயணக்காரர் இருக்காங்க நம்ம இல்லையா? அவங்க தரப்புல இருந்து அவங்க திட்டுறாங்க இல்லையா? எடுத்துட்டானே. வெறும் பொன்கூட்டு சடலம்னா என்னது? ரத்தமும் சதயமானதானே? அவங்க தரப்புல இருந்து என்னைக்கே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இதுவரை யாருமே கொடுக்கல. அப்ப அவங்க எப்படி ஏசலாம்? ஐயா, ஒருத்தர் செஞ்சுட்டான், தலைமை பதிங்கிற அளவுல இருந்து அவங்க என்ன செய்யணும்? எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். இது இப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கா? இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவங்களுக்கே தெரியாதுன்னு தானே அர்த்தம். பிறகு எதுக்கு தெரியாததை ஒருத்தன் எடுத்துட்டானே அவங்கள போட்டு நம்ம வசப்பாட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ யாரெல்லாம் எடுத்திருக்கா? நம்ம தினகரன் ஐயா எடுத்திருந்தாரு, ஹரிசுந்தரமணி ஐயா எடுத்திருந்தாங்க, அப்படித்தானே? ஆமா. அதுக்கப்புறம் அதை பார்த்து பலர் எடுத்திருக்காங்க. ஐயாவுடைய மக்கள் இதுலயே அந்த அவங்க இதுலயே அது கிடையாது. அவரு வாகனக்காரன் தங்கமோகன் அவருக்கு புக்லயும் அது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி பலருடைய இதுல இருந்து கிடையாது. அப்போ தலைமைப்பதிங்கிற பேரு வெறும் லெட்டர் பேட் அளவு தானே, செயல்முறையில ஒண்ணும் இல்லையா? அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்க வேண்டியதானே. பொன்கூடு சடலம் என்றால் என்ன? கிருஷ்ண அவதாரத்தின் சடலம், அது ரத்தமும் சதயமானதா? அது என்னன்னு சொல்லணும் இல்லையா? நிச்சயமா அந்த முக்கியமான மைய கருத்தை அது அவதாரத்துக்கு முன் அதை நீங்க தெளிவாக. நீங்க ஐயா, நீங்க 30 வருஷமா இது பண்றதுனால அது என்னது? அது ரத்தமும் சதயமானதா? அது குறித்து ஆழ்ந்த விழாவாரியான நீங்க அந்த கருத்துக்களை சொல்லணும். ஏன் ஐயாவளியில் தெற்கும் வடக்குமாக இருந்து திருமணம் செய்கிறார்கள்? இது நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்களுக்கு இது தெரியும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், நீங்கள் பல ஆயிரக்கணக்கான திருமணங்களை நீங்கள் நடத்தி வைத்திருக்கிறீர்கள். அதுக்குள்ள பொருளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதை நீங்கள் பொது வழியில் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இது எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நமக்கு யாருக்கும் புரியாது, மக்களுக்கு புரியாது. மண் கொண்டு நாமம் இடும் காரணம் என்ன? இப்ப சந்தனத்தை வச்சு விடலாம். இப்ப நாராயணருக்கு வெங்கடாச்சலபதி அதுல சந்தனத்தை தான் வச்சு விடுவாங்க. ஒரு சிவப்புகளை செந்தூரம் வச்சுட்டு 2 பக்கமும். ஆமா, இது மண் கொண்டு நாமம் விடுகின்ற திருநாமத்தினுடைய முக்கியத்துவம். மண் கொண்டு விடுகின்ற காரணம் புட்டாபுரம் எங்க உள்ளது? இதை ஐயா நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னாக்கி இது குறித்து யாருக்குமே பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை. நீங்கள் ஞானம் பெற்றவர்கள் சொல்வீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதன் பிறகு அயோத்த அமிர்த கங்கை எங்க உள்ளது? சான்றோர்கள் பிறப்பு அயோத்த அமிர்த, இது எங்க உள்ளது? அதே நீங்க ஏட்டுல குறிப்பு இருக்கு, அதை பார்த்து நீங்க கரெக்டா லொகேட் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன், செய்வீங்க. உச்சி படிப்பு உகப்படிப்பின் பொருள் என்ன?
அதுக்கு உட்பொருள் ஐயா. இப்ப உட்பொருள். எல்லா உட்பொருளும் தெரியாம தான் உள்ள இருக்கக்கூடிய வாசகங்களை கோர்த்து நீங்க சொல்லுங்க. குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் அதுக்கும் ஆண்டிக்கும் ஆண்டிச்சுக்கும் தற்சமயமாவது நீங்க பொருள் சொல்லணும். சொல்லிருக்காருல்ல, குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் ஆண்டிக்கு ஆண்டிச்சுக்கும் நீங்க சொல்லணும். அந்த உகப்படிப்பினுடைய அந்த ஆமா, உகப்படிப்புல அது வருதுல, அது என்ன குறிக்குன்னு தெரியணும் இல்லையா? சரியா? அப்புறம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாகி, அந்த திருத்தப்பட்டதாட்டு நம்ம குற்றம் சாட்டுகின்ற அந்த சாமிதோப்பு ஏட்டுல வந்து, அதாவது அம்மம்மார் 7 பேர் உண்டு. இது வந்துட்டு அதை தவிர்த்து வந்துட்டு வள்ளி, அப்புறம் வந்து மண்டை காட்டாள், இந்த மாதிரி தெய்வ சக்திகள் இருக்காங்கல்ல, ஆதாரம். அந்த வரியில வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்க படிங்க ஐயா. வாழ்ந்திருக்கும் நாளையிலே மங்கை தெய்வ மாதர்களில் ஏந்திழை மாறில் சிலர் இளம் குளவி பெற்றனரா. அடுத்த வரி. பாலர் ஆண் பெண்ணும் பாவையர் பெற்று மிக கோலமுடன் வாழ்ந்திருந்தார் கூண்டறிய செல்வமோடு. ஓகே, சரி. வாழ்ந்திருந்தார். ஐயா, நீங்க என்ன செய்யணும்னாக்கி எங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் தரணும். எப்படி கிளாரிபிகேஷன் வந்து ஏட்டினுடைய அதாவது 402 இல்ல, அது வந்து விவேகானந்தர். விவேகானந்தர் அது ஒண்ணு. இது அவருக்கு தெரியும். இந்த அவர் 30 வருஷம். ஆமா 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 ஆமா. அது என்ன 10ஆம் நாள் வாசிப்பா? ஆமா, 11ஆம் நாள். 14 நாள் வாசிப்பு. சரி ஐயா, இது வந்து எந்த அம்மா எந்த பிள்ளைய பெற்றாங்க அந்த விவரத்தை சொல்லணும். அவங்க இப்ப எங்க வாழ்றாங்க, அவங்களுடைய வாரிசுகள் என்ன? நீங்க வந்து அந்த ஏட்டுக்காண்டு வாதிடும் போது அதோட விளக்கத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா தெரியணும். அப்படிதானே? நம்ம என்ன சொல்லலாம், இதெல்லாம் வந்து வேளாண்டியோட கைவண்ணம்னு நம்ம சொல்றோம். அவரு இல்லன்னு சொல்றாரு. அப்ப இதுக்குள்ள விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா அங்க 2 வார்த்தை இருக்கு. இளங்குளவி பெற்றதை மட்டுமல்ல, ஆண் பெண்ணும் பாவையர் பெற்று கோலமுடன் வாழ்ந்திருந்தார் அப்படின்னு. அதனால நீங்க மட்டும் இல்ல, சாமிதோப்பு தரப்பும் இதற்கு விடை கொடுக்க வேண்டும் என்றால், அவர்கள் இது எங்களுடைய வந்து திருத்தப்படாதது என்று அதுக்கு சான்று சொன்னதுனால அதுவும் சொல்லணும். மேலும் யார் யாரெல்லாமோ சாமிதோப்பு ஏடு திருத்தப்படலை என்று வாக்குறுதி சொல்கிறார்களோ, வாதிடுகிறார்களோ, அவர்கள் அனைவரும் இதற்கு தரப்பு மக்கள். மேலும் அனைத்து பாராயணக்காரர்களும் எல்லாருக்கும் இப்ப யூடியூப் சேனல் இருக்கியா, இதுல வந்து பதிவு செய்யணும். இப்ப நான் கேட்டது வந்து கேள்விகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு அசோக்குமார் என்ற நபருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க வந்துட்டு உங்களுடைய நீங்க கற்ற வித்தையை நீங்க என்ன செய்யலாம், தாராளமா சொல்லலாம். என்னையா, நம்ம இது ஒரு அவங்களுடைய கருத்துக்களை கிளியரா பரிமாறும் போதுதான் நமக்கு உண்மையை வெளிப்படுத்த முடியும். ஐயா வரிசையா சொல்லட்டு, சிவசிவா அரகரா என்னல இருந்து சொல்லணும், பாமரர்கள் தெரிஞ்சுடுவாங்க இல்லையா? இல்ல, அது அவங்களுடைய ஞான வெளிச்சமும் கூட மற்றவங்களுடைய ஞான வெளிச்சம். ஐயா, அவங்க வந்து சீல்ட் ஆயிருவாங்கல்ல, இவ ஒரு எலிஜிபிள் ஹேண்ட்னு சீல்ட் ஆயிருவாங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னும் பெருமை வரும். இவரு இந்த கருத்தை சொல்லிட்டாரு, ஒரு 30 வருஷமா சாதிச்சிருக்காரு, இப்பவும் சாதிக்கிறாருன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அம்மமார் உண்டு, அப்படித்தானே? 7 அம்மமார் உண்டு. இந்த 7 அம்மமாருக்கு வந்துட்டு என்னது, அவங்க வந்துட்டு இந்த பூலோகத்துல இகனையாட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு திருமண நிகழ்ச்சி இகனையாக காட்டப்பட்டது. அப்ப வந்து சோபனம்னா என்னையா, வாழ்த்து, திருமண வாழ்த்து, அப்படிதானே? அப்ப அந்த ஏட்டுல திருமணம் முடிஞ்ச பிறகு யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? அம்மைமார்களுக்கும் ஐயாவுக்கும் வாழ்த்து சொல்லணும். இப்ப வந்து நம்ம குற்றச்சாட்டுகின்ற அந்த சாமிதோப்பு ஏட்டு திருத்தப்பட்ட ஏட்டுல யாருக்கு அங்க சோபனம் பாடுறாங்க? பாடிங்க. அது சோபனம் சோபனமே திருநடன சோபனமே தேவர் குரு நாரணர்க்கும் தேவியர்க்கும் சோபனமே பூமலர்ந்த ஈஸ்வரிக்கும் பொன்தேவி மாதுமைக்கும் காமனந்த நாரணர்க்கும் தெய்வ கன்னியர்க்கும் சோபனமே பூமடந்தை நாயகிக்கும் நல்ல பொண்ணு மண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் சிவ பகவதிக்கும் சோபனமே தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்த வள்ளி நாயகிக்கும் ஐவர் குல நாரணர்க்கும் கண்ணே அறிவையர்க்கும் சோபனமே. ஐயா, திருமணம், அந்த இகனை திருமணம் வந்து ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல இல்லாத ஒரு ஆளுக்கு சோபனன் சொல்றது எவ்வளவு ஒரு முரண்பாடான செய்தி. அந்த ஏடு திருத்திய பகவான், அவர் பேர் என்னையா, வேளாண்டிக்கு உள்ள ஞானம் இது. இதை கூட கண்டுபிடிக்காம நீங்க எல்லாம் இதுதான் உண்மணி ஐயா தூக்கிட்டு திரியறிய, கொஞ்சம் புத்தி கொண்டு பாருங்க ஐயா. ஆமா, அற்புதம் ஐயா. இதுல வந்து லட்சுமாதேவி, மகா மண்டைக்காட்டம்மாள்,
ஐயா இந்த சிவபகவதி. சோபனம் எங்க வரணும் இது தெரியுமா வந்து ஐயா? தெய்வ ஐம்பதுல வச்சு வரக்கூடிய சோபனம் இல்லையா? ஆமா. இத இங்க கொண்டு சேர்த்து வச்சிருந்தா தாமரை குளம் பதில கொண்டு சேர்த்துட்டாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இதை எல்லாம் இப்போ எல்லா ஆடுவாங்க எல்லாம் நடக்குது. அது கருத்துடன் ஒருத்து பார்க்காம ஏதோ ராகத்துக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிரு. ஐயா நேத்து ஒரு இது சொன்னீங்க, ஒரு வாசகம் கருத்துடன் கேட்கறதுனா இது நீசம் புகுந்து விடும். இந்த நூல் அவ்வளவுயாக அந்த அதாவது நூல் முறை ஆகம அறிவு உள்ளகத்தை கொண்டுதான் யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மை அதனால புரியும். 30 வருடங்களாக ஏடு வாசித்து பொருள் சொல்லி கொண்டிருக்கிற அசோக்குமார் அவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் திறம்பட பதில் போடுவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்தது உங்களுடைய பதிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தெளிவான வால்யூமோட தெளிவான வார்த்தையுடன் பேசுங்கள். முடிந்த அளவுக்கு வீடியோவாக எடுத்து போடுங்கள். உங்களுடைய வீடியோவை நாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறோம். அவருடைய ஆவல், அதாவது அவரு எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை தருவாரு நம்புறோம். எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை தர்றாரு. அதாவது நீங்க முக்கியமாட்டு வந்துட்டு ஒரு மனிதன் நாராயணம் ஆகலாங்கிற அந்த விவேகானந்தன் அவர்களுடைய நூலை அப்படியே செராக்ஸ் எடுத்து அதை படித்து வாழ்ந்தவர்கள். அதனால அது எப்படின்னு நீங்க எங்களுக்கு விளக்கமாட்டு மனிதன் நாராயணனான கதையை விலாவரியாட்டு நீங்க சொல்லணும். ஒருவேளை நாங்க ஒருவேளை தப்பு அது புரியாம இருந்தா கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எனவே தயவு செய்து அதை செய்யுங்க ஐயா. பூலோகம் உள்ளளவு பொய்யருகி மெய்வாழ என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாழும். நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள். இதை மெய்யென்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும். இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள், விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவதார கதை தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். வரும் ஐயா ஒன்று.